ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் உறவுகள் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒன் ரோல் ஒயர் பக் கூட எப்படி போடுறதா பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு தேவையான உங்களுக்கு பிடிச்ச கலர் ஒரு ரோல் எடுத்துக்கோங்க. ஒரு அடி ஸ்கேலு, ஒரு சிசர், இந்த 3 பொருள் இருந்தால் போதும். இந்த சென்டர் பாயிண்ட் மட்டும் ஹோல்ட் பண்ணிவிட்டு அந்த டேக் மட்டும் ரிமூவ் பண்ணிக்கோங்க. நான் எப்பவுமே இப்படி தான் பண்ணுவேன். ஏன்னா ஃபுல்லாக நான் ஒயர் வந்து வெளியே எடுக்க மாட்டேன். எடுத்தால் சிக்கல் விழுதுன்னு சொல்லிட்டு எடுக்க மாட்டேன். இப்படி தான் நான் எப்பயுமே யூஸ் பண்ணுவேன் ஒயர் பக்கை போடுற மாதிரி இருந்தால். இந்த மாதிரி 2 பக்கம் டேக் ரிமூவ் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு உங்களுக்கு சென்டரில் இருந்த ஒரு ஹோலில் பார்த்தீங்கன்னா ஒரு எண்ட் பாயிண்ட் கிடைக்கும், ஒயரோட எண்ட் பாயிண்ட் கிடைக்கும். அது எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு கரெக்டாக எடுத்துக்கோங்க இந்த ஹோல் வழியாக. இப்போ இருக்கிற நம்ம இந்த ஒயருக்கு பேர் பார்த்தீங்கன்னா ரன்னிங் ஒயர். ஓகேங்களா, மறந்துடாதீங்க. இந்த ஒயர் பேர் பார்த்தீங்கன்னா ரன்னிங் ஒயர். இப்போ நம்ம வந்து ஒரு அடி ஸ்கேல் எடுக்கிறோம். ஒரு அடி ஸ்கேலில் எப்படி ஒயர் அளக்குறேன்னு பார்த்துக்கோங்க. ஸ்டார்டிங்கில் வச்சு இது ஒரு அடி, அடுத்தது இது 2வது அடி, இது 3, இது 4. இப்போ ஒரு அடி ஸ்கேலில் பாதியாக பிரித்தோம்னா 15 சென்டிமீட்டர். அப்போ 15 வரை நிறுத்திக்கோங்க. மொத்தம் நம்ம 4.5 அடியில் கட் பண்ணியிருக்கோம் ஒயரு. சரிங்களா, இப்போ நமக்கு கிடைக்கிறது 4 அடி ஒயரு. இதே மாதிரி 18 ஒயர் கட் பண்ணணும். இந்த 18 ஒயருமே நீங்கள் ஸ்கேல் வச்சு தான் கட் பண்ணணுமான்றதுலாம் கிடையாது. ஃபஸ்ட் ஒயர் கட் பண்ணதுக்கப்புறம் ரன்னிங் ஒயர் வச்சு ஃபஸ்ட்டு ஒயரை நீங்கள் மெஷர்மெண்ட்டாக வச்சு நீங்கள் 18 ஒயர் கட் பண்ணிக்கோங்க. வீடியோவில் காட்டுற மாதிரி நீங்கள் பார்த்து கட் பண்ணிக்கோங்க. இங்கே 18 ஒயர் கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கூட பின்ன ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு 2 அடியில் ஒயரை நம்ம மெஷர்மெண்ட் பண்ணிக்கணும். மெஷர்மெண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மடக்கி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்கும். ஓகேங்களா, இது நம்ம வெட்டி வச்சுருக்கிற 4 அடி ஒயரு. ஒரு ஒயர் எடுத்துக்கோங்க. ஒரு ஒயர் எடுத்தீங்க அப்படின்னா நம்ம 2ஆக ஃபோல்ட் பண்ணுறப்ப நமக்கு இங்கே ஒரு பாயிண்ட் கிடைக்கும். ஓகேங்களா, இப்போது லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிறது 4 அடி ஒயரு, ரைட் ஹேண்டில் இருக்கிறது நம்ம ரன்னிங் ஒயரு. ஓகேங்களா, இந்த மாதிரி வீடியோவில் காட்டுற மாதிரி வச்சுக்கோங்க. மேல் பார்த்துருக்கிற ஒயரோட அடிப்பக்கத்தை அது அடிப்பக்கத்தை மேலே எடுத்துக்கோங்க. சைடில் இருக்கிற ஒயரோட அடிப்பக்கத்தை எண்ட் பாயிண்ட் எடுத்து இங்கே ஒரு ஹோல் இருக்கும், இந்த ஹோலில் விட்டு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, நமக்கு ஃபஸ்ட் நாட் கிடச்சிருச்சு. இது 2 அடி ஒயரு, இது ரன்னிங் ஒயரு. மேலே கீழே இருக்கிற ஒயர் பார்த்திங்கன்னா நம்ம 4 அடி ஒயரு. இப்போ முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, இந்த 2 ஒயரையுமே நம்ம ஒன்றா கனெக்ட் பண்ணணும். பார்த்தீங்க அப்படின்னா எண்டில் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஒயர் மேலேயும் ஒரு ஒயர் கீழேயும் இருக்கும். இப்படி இருக்கக்கூடாது. இப்படி நம்ம போட்டோம் அப்படின்னா நம்ம ஃபினிஷிங் பண்ணுறப்ப நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் எந்த ஒயர் உங்களுக்கு அதிகமாக இருக்கோ அதை நம்ம இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இது ரொம்ப முக்கியம். அடுத்த ஒயர் எடுக்கிறோம். அதே மாதிரியே 2ஆக வச்சு ஃபோல்ட் பண்ணுறோம். ஃபோல்ட் பண்ணிவிட்டு நமக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்கும். இப்போ நம்ம ரன்னிங் ஒயரை நாட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ரன்னிங் ஒயரை ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நம்ம மடக்கி வச்சுக்கிற ஒயரை எடுத்து அதுக்குள்ளே விட்டுக்கோங்க. ரன்னிங் ஒயரோட அடிப்பக்கத்தை எடுத்து மேலே வச்சுக்கோங்க. சைடு ஒயரோட அடிப்பக்கத்தை எடுத்து அந்த ஹோலில் விட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மேலேங்களையும் பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா நமக்கு நாட் கிரெடிட் ஆயிரும். பார்த்தீங்களா, நம்ம 2வது நாட் போட்டோம். அதே மாதிரியே தான் நம்ம மேலேயும் இருக்கிற கீழே இருக்கிற ஒயரை நம்ம கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும், அளவு பார்த்துக்கணும். நீங்கள் ஒவ்வொரு நாட்டு போடுறப்பையும் நீங்கள் இந்த மாதிரி தான் மெஷர்மெண்ட் பண்ணிக்கணும். பிகினர்ஸுக்கு வந்து நீங்கள் ஒரு ரோலில் போட்டு பழகினீங்க அப்படின்னா அடுத்த ரோல் போடுறப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது நம்ம பார்த்தீங்கன்னா ஏணிப்படி முடிச்செல்லாம் கிடையாது, நார்மலில் தான் முடிச்சு தான் போட போகிறோம். ஏணிப்படி முடிச்சா இருந்துச்சுன்னா உங்களுக்கு இதுலேயே நீங்கள் மல்டி கலர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 3வது ஒயர் பார்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, இந்த மாதிரி நம்ம போட்டுக்க வேண்டியது. இது வந்து 3வது நாட்டு. இது பார்த்திங்கன்னா நான் ஒரு லைன் போட்டு முடிச்சிட்டேன். இது பார்த்திங்கன்னா 2 அடி ஒயரு. இந்த பக்கம் இருக்கிறது பார்த்திங்கன்னா ரன்னிங் ஒயர். இப்போ ஃபஸ்ட் எண்டையும் லாஸ்ட் எண்டையும் ஒன்றா இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு
இந்த மாதிரி பிடிச்சி இழுத்துட்டே வந்தீங்கன்னா நமக்கு அந்த 2 அடி ஒயர் இருக்கும் பார்த்தீங்களா, ஃபஸ்ட் நாட் போட்டது அது வந்து இங்கே முடியும். முடிகிறப்ப ரன்னிங் ஒயர் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணால் தான் நம்ம அடுத்த லைனுக்கு நம்ம இது பண்ண முடியும், நாட் போட முடியும். இப்போது இது வந்து 2 அடி ஒயர் ஃபஸ்ட் நாட் போட்டது, அது ரன்னிங் ஒயர் மெஷர்மெண்ட் பண்ணிக்கோங்க. கடைசி அங்கே வந்து நமக்கு இங்கே நிற்கும், அது நம்ம ரன்னிங் ஒயரில் நம்ம நாட் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். மேல் ஒயர் இந்த மாதிரி சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு அடி இருக்கிற ஒயர் மேலே எடுத்து வச்சுக்கோங்க. சைடு ஒயர் எடுத்து நம்ம வந்து ஹோலில் விட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இதேமாரியே தான் நம்ம ஃபுல்லாக போட போகிறோம். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் லைன் போட்டோம் இல்லைங்களா, அந்த ஒயரோட 2 அடி ஒயர் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த பக்கம் ஸ்டார்டிங் ஒயர், அதை நீங்கள் முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. ஏன் முடிச்சு போடுறோம் அப்படின்னா, நமக்கு ஒரு அடி என்ன சொல்கிறது, நம்ம ஒரு லைனு நம்ம வந்து தப்பாக கூட ஒரே பக்கத்தில் போட்டுருவோம். ஏன்னா நம்ம 2 பக்கமும் மாற்றி மாற்றி போடுறதுனால நம்ம கரெக்டாக போடணும். அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் நமக்கு அந்த ஃபஸ்ட்டு ஒயரை முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. பிகினர்ஸ் கூட இல்லைங்க, நமக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறவங்கள இருக்கவங்களா இருந்தாலும் நம்ம நாட் போட்டு வைப்பாங்க. பாருங்க, 2வது லைன் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ நம்ம ஒயர் கட் பண்ணணும், ரன்னிங் ஒயர் நம்ம கட் பண்ணணும். போட்டு முடிச்சு அந்த எண்டு ஒயரை சேமாக கொண்டாந்தீங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு போட்டிருக்க ஒயரோட அந்த எண்டு ஒன்று கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம மேலே ஒரு லைன் கீழே போட்டுச்சு, அது கீழே நம்ம ஒரு லைன் போடணும். அப்போ நீங்கள் டைரெக்ஷன் கூட மாற்றி வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இதே மாதிரியே நம்ம நாட் போட்டுக்க வேண்டியது தான். இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்பீடாக ஓட்டி விட்ருக்கேன். இதே மாதிரி மொத்தம் 7 லைன் போட்டுக்கலாம். நான் 7வது லைனில் போட்டுட்ருக்கேன். 7வது லைனில் லாஸ்ட் நாட் போடுறேன். இந்த 7வது லைனில் லாஸ்ட் நாட் போட்டதுக்கப்புறம் நீங்கள் ரன்னிங் ஒயர் கட் பண்ணக்கூடாது. இதுதான் மெயின் பாயிண்ட். ரன்னிங் ஒயர் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு கூட டேர்ன் பண்ண முடியாது, கார்னர் டேர்ன் பண்ண முடியாது. ஓகேங்களா? இப்போ ரன்னிங் ஒயர் கட் பண்ணாமல் ரன்னிங் ஒயருக்கு பக்கத்தில் இருக்கிற ஒயரையும் ரன்னிங் ஒயர் சேர்த்து ஒரு நம்ம நாட் போடணும். பாருங்கள், நமக்கு இப்படி தான் பேஸ் கிடைக்கும். இப்போ ரன்னிங் ஒயர் கட் பண்ணாமல் ரன்னிங் ஒயரை நாட் போட ஸ்டார்ட் பண்ணலாம். வீடியோவில் காட்டுற மாதிரி ரன்னிங் ஒயர் அந்த மாதிரி நாட் போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். நமக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்குலர் ஷேப் கிடைக்கும் பார்த்தீங்களா? அதே மாதிரி அடுத்த ஒயருக்கு நாட் போட்டுக்கலாம். நம்ம ஃபஸ்ட் கார்னர் டர்ன் பண்ணியாச்சு, சரிங்களா? அடுத்தது நம்ம இதே மாதிரி லைன் பண்ணிக்கிட்டே வரலாம். நம்ம ஃபஸ்ட் கார்னர் திருப்பியாச்சு. இப்போ 2வது கார்னர் திருப்ப போகிறோம். ரெண்டாவது கார்னரோட லாஸ்ட் ஒயரு நாட் போட்டாச்சு. இப்போ நம்ம திருப்ப போகிறோம், கார்னர் டேர்ன் பண்ண போகிறோம். அதே மாதிரி தாங்க, ஃபஸ்ட் நீங்கள் எப்படி டேர்ன் பண்ணீங்களோ அதே மாதிரியே தான். ரன்னிங் ஒயரை ஃபோல்ட் பண்ணிவிட்டு அது பக்கத்தில் இருக்கிற ஒயர் எடுத்து நம்ம நாட் போட்டுக்க வேண்டியதுதான். இந்த கார்னர் டேர்ன் பண்ணுறப்ப மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு ஒயர் கொஞ்சம் வெளியே வர மாதிரி ஃபீல் ஆகும், அந்த நாட்டோட ஒயரு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் கொஞ்சம் இழுத்து வச்சு போட்டிங்கன்னா கரெக்டாக செட் ஆயிரும்.
இதேமாரி நம்ம ஃபுல்லாக போட்டுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். பாருங்கள், தேர்டு கார்னர் டர்ன் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, தேர்டு, இது ஃபோர்த்து. இதேமாரி நீங்கள் பின்னிக்கிட்டே வந்தீங்கன்னா கூட உங்களுக்கு கொஞ்சம் மேலே வளர்ந்துக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கும். இதேமாரி தான் நம்ம கூட பண்ணிக்கிட்டே இருக்க போகிறோம். இன்னும் உங்களுக்கு நான் பின்னிட்டு கொஞ்சம் காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு கார்னர் டர்ன் பண்ண உடனேயுமே நமக்கு அந்த கூடை மேலே வளர ஆரம்பிச்சிருச்சு. நமக்கு கார்னர் டர்ன் பண்ணுறது மட்டும் பார்த்தீங்கன்னா ட்ரையாங்குலர் ஷேப்பில் வரும். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் பாருங்கள், ஓரளவுக்கு நான் கூடையை மேலே வளர்த்திட்டேன். ஃபுல்லாகவும் உள்ளக்குள்ளே அந்த ஒயரை சொருகி வச்சுருக்கேன் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா ரன்னிங் ஒயரு. ரன்னிங் ஒயரை நீங்கள் கட் பண்ணிடுங்க. ஓரளவுக்கு ஒயர் விட்டுட்டு கட் பண்ணிடுங்க. இது எப்படி நம்ம உள்ளுக்குள்ளே சொருகணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு, செகண்டு, ரெண்டாவதாக இருக்கிற அந்த நாட்டுக்குள்ளே தான் நீங்கள் அந்த கட் பண்ணி வச்சுக்கிற அந்த ஒயரை வந்து உள்ளுக்குள்ளே சொருகணும். அப்போ தான் நம்ம உள்ளுக்குள்ளே மடக்கிறப்ப நல்லாயிருக்கும். பார்க்க அந்த வெளியில் இருக்கிற டிசைன் நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த ஒயர் ஃபினிஷிங் பண்ணுறப்ப அதாவது அந்த நாட்டை நீங்கள் எப்போ ஃபினிஷிங் பண்ணுறீங்களோ அது பார்த்தீங்கன்னா சைடில் வர மாதிரி பார்த்துக்கோங்க. நடுப்பக்கத்தில் வந்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, நல்லா இருக்காது, கூடை பார்க்க நல்லா இருக்காது. அதனால் நீங்கள் சைடு போர்ஷன் வரப்போ நீங்கள் அந்த கூடை அந்த இதை நிறுத்திக்கோங்க. கூடையை வளர்த்துறதை நிறுத்திக்கோங்க. நம்ம சென்டரில் நிறுத்தோம்னா அது பார்க்க நல்லா இருக்காது. பாருங்கள், இதே வீடியோவில் காட்டுற மாதிரி இந்த ஒயரை வந்து நீங்கள் உள்ளுக்குள்ளே சொருவிக்கோங்க. இதேமாரி நம்ம எல்லா ஒயரையும் சொருவிக்கலாம். ஃபஸ்ட் நாட்டை விட்டுட்டு ரெண்டாவது நாட்டிலேருந்து நீங்கள் அந்த ஒயரை சொருவிக்கோங்க. மொத்தம் நீங்கள் 4 நாட்டுக்குள்ளே சொருகணும். அப்போ தான் கொஞ்சம் உங்களுக்கு அந்த ஒயரு பிரிஞ்சு வராமல் இருக்கும். அந்த உள்ளே சொன்னதுக்கப்புறம் இப்படி மாதிரி பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா அதுக்கு நமக்கு மாதிரி ஃபினிஷிங் கிடைக்கும். கூட பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா ஒயர் கட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம முருகன் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.